ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மரம் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஜாதிக்கா மரம் எவ்வளோ ஜாதிக்காவை சப்போட்டா பழம் மாதிரியே தொங்குது. வர வர ஜாதிக்கா இது கீழே விழுந்து ஜாதி பத்திரி. இதுதான் ஜாதி பத்திரி. கிளியர் இல்லையா? இதுதான் ஜாதிக்கா மரம். ஜாதிக்காய் இப்படி தான் இருக்கும். பார்க்கும்போது நமக்கு ஒரு லெமன் மாதிரியே இருக்குது. இது தூரத்துலேருந்து பார்க்கும்போது சப்போட்டா பழம் இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பாருங்கள் ஜாதிக்காய் மரம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். யார் வீட்டிலெல்லாம் ஜாதிக்காய் மரம் இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த காய் வெடித்து அதுலேருந்து அந்த ஜாதிக்காய் கீழே விழுந்துருது. இந்த பாருங்கள், இதெல்லாம் நிறைய வெடித்து கீழே விழுந்திருக்கு. காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள் வெடித்து விழுந்திருக்கு. இதிலிருந்து அந்த மேலே இருக்கிற அந்த ரெட் கலர் தோல் தான் ஜாதி பத்திரி. நம்ம நான்வெஜ்ஜுக்கு பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுற கறி மசாலா, அதில் இந்த ஜாதி பத்திரியும் ஒன்று. இது நல்லா காய வச்சு நமக்கு கொடுப்பாங்க. அப்புறம் அதுதான் ஜாதிக்காய். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஜாதிக்காய் பாருங்கள், ஃபுல்லாகவே இங்கே ஜாதிக்காய் மரம் இருந்துச்சு. ஒரு 4-5 மரம் இருந்தது. இது இருக்க பாருங்கள், ஜாதிக்காய் அது வெடித்து வருது. இந்த மாதிரி தான் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். கூடவே இருக்கிற அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ.